பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் தேவதூதர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? தேவதூதர் ஜீசஸ்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, பூமியை பார்த்து வந்தேன், எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், பணம், வேலை, கவலை, ஆனால் அமைதி மட்டும் எங்கும் தெரியவில்லை என்பதாக. அதற்கு இயேசு, நான் சொன்னேனே, வருத்தத்துடன் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. ஆனால் பலர் என்னை விட உலகத்தையே அதிகமாக தேடுகிறார்கள் என்று சொல்கிறார். அதற்கு தேவதூதர், ஆண்டவரே, பலர் இரவு முழுவதும் அழுகிறார்கள், என் ஜெபத்தை தேவன் கேட்கிறாரா என்று கேட்கிறார்கள் என்பதாக சொல்கிறார். அதற்கு இயேசு, அவர்களின் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்க்கிறேன், அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன், ஏற்ற நேரத்தில் நான் பதில் கொடுப்பேன் என்பதாக சொல்கிறார். அதற்கு தேவதூதர், சிலர் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள், என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே என்று சொல்கிறார். அதற்கு இயேசு, நான் முடிவு என்று நினைக்கும் இடத்தில்தான் புதிய ஆரம்பத்தை உண்டாக்குகிறேன், என்னை நம்புகிறவன் வெட்கமடைய மாட்டான் என்று சொல்கிறார். அதற்கு தேவதூதன், ஆண்டவரே, உங்களை மறந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதற்கு இயேசு, அவர்கள் என்னை மறந்தாலும் நான் அவர்களை மறக்கவில்லை, இன்று கூட அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக தேவதூதன் சொல்கிறார். அப்படியானால் இன்று இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, மகனே, மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கண்ணீருக்கு முடிவு உண்டு, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறேன், இன்று என்னை முழு இருதயத்தோடு நம்பு என்று சொல்கிறார். அதற்கு தேவதூதர், ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆயிரக்கணக்கான இதயங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும், உடைந்த மனங்கள் தேற்றப்படட்டும், வழி தெரியாமல் நிற்பவர்களுக்கு நீர் வழியை திறந்தருளும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமது அன்பையும் சமாதானத்தையும் அனுபவிக்கட்டும். அதற்கு இயேசு, என்னிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவன் வெட்கப்பட மாட்டான், நான் உங்களோடு இருக்கிறேன், சமாதானத்தோடே போய் வாருங்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை உங்களோடு மட்டும் வைத்து கொள்ளாதீர்கள், நம்பிக்கை தேவைப்படும் ஒருவருடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.